வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளூடூத் ரிசீவர் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதாவது நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது நமக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஆம்ப்ளிஃபயர் போர்டு, ஆடியோ போர்டு. அதாவது ப்ளூடூத் வரக்கூடியதை ரிசீவ் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் போர்டில் பார்த்திங்கன்னா ரைட்டு, லெஃப்ட் அண்ட் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க, கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுவோம், இதை சால்ட்ரின் பண்ணிப்போம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுலேருந்து ரிசீவர்லேருந்து நம்ம 2 ஆடியோ மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதாவது லெஃப்ட் அண்டு கிரவுண்டு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபயர் போர்டில் நம்ம இன்புட்டு கொடுக்கணும். அதாவது ப்ளூடூத்லேருந்து வரக்கூடியதை ஆடியோ நம்ம இன்புட்டு கொடுக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, பிளாக் ஒயரு. ஸோ இப்போ இதை நம்ம ஆடியோ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும், 5 வோல்ட் கொடுக்கணும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதிலே 5 வோல்ட் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ரெட் அண்ட் பிளாக் நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே போல் நம்ம ப்ளூடூத் ரிசீவர்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். 5 வோல்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வோல்டேஜ் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ 2 வயருமே நம்ம கனெக்ட் பண்ணிவிடுங்க, பிளாக் அண்டு ரெட்டை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது ஆம்ப்ளிஃபயர்லேருந்து நம்ம ஸ்பீக்கருக்கு நம்ம 2 வயர் கனெக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ எல்லாமே நமக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர், மினி ஸ்பீக்கர். ஸோ இதான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதுலேயும் நம்ம வரக்கூடிய ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து நம்ம இந்த ஸ்பீக்கரில் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கு நீங்கள் ரெட் அண்ட் பிளாக் ஒயர்லாம் தேவையில்லை, ஏதாவது ஒரு கலர் எடுத்தாலே போதும். இப்போ இதில் நம்ம சால்ட்ரின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதை நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. ஒரு சைடு ஸ்பீக்கர் வந்துடும், ஒரு சைடு க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் நம்ம அட்டை வெட்டி இதில் நம்ம குளுகோனை போட்டு நம்ம ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம சுவிட்சில் இதை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் நம்ம அவுட்புட் போகக்கூடியது. இது இன்புட்டு, அதாவது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன்புட் வேறு கொடுத்து அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 போர்டுக்கும் நமக்கு போகுது. சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய பவர் சப்ளை நமக்கு டைரெக்டாக சுவிட்சிலேருந்து 2 போர்டுக்குமே நமக்கு போயிடும். அது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டரியை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி. உங்களுக்கு 5 வோல்ட் பதில் உங்களுக்கு 4 வோல்ட் இதில் வரும். நெக்ஸ்ட் பேட்டரியோட சைஸ் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சுவிட்சை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணணும் இல்லையா. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒயரை சால்ட்ரின் பண்ணிப்போம், பிளாக் அண்ட் ரெட்டு. ஸோ சால்ட்ரின் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆடியோ நம்ம ப்ளே பண்ண முடியும், இல்லைனா டவுன் ஆகிடும் சார்ஜ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடியோ போர்டு, அதாவது இந்த பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய போர்டை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி குளுகனை வச்சு ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ஃபெவிக்விக் வேண்டும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ண பிறகு கடைசியாக நம்ம ஸ்பீக்கரை ஒயர் உள்ள எல்லாமே உள்ள தள்ளிட்டு நம்ம ஸ்பீக்கரை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு வரும். Power on.
ஸோ அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதோட அவுட்புட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 15 हिंदी एंटरटेनमेंट चैनल्स मिलेंगे 20% डिस्काउंट पर। तो आज